பண வரவுக்கு, அதாவது பண வரவுங்கிறது ஒரு தடவை வர்றது, புரியுதுங்களா? பண வரவுங்கிறது ஒரு தடவை வர்றது. பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 93ங்கிற நம்பர் எழுதி நம்ம பேக்கெட்டில் வைக்கலாம். சரிங்களா? ஓகே. 95 வேற 93 வேற. ஆமாம், 95 93 ரெண்டுக்கு வேற. அது 95 அவங்க ஜாதகத்தை பார்த்து எழுதி கொடுத்தேன். புரியுதுங்களா? இந்த எண்கள் வந்து முக்கியமாக ஜாதக அடிப்படையில் தான் எழுதுறோம் நாங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 95ன்னு சொன்ன விஷயம் அவங்களோட ஜாதக ரீதியாக பார்த்து சொன்னது. அதாவது உங்களுக்கு நான் இந்த 2வது சொல்லிட்டு வருவேன் நான். அது எப்படின்னா அவங்கவுங்க பர்த் சார்ட் பார்க்கும்போது அவங்களுக்கு சக்ஸஸ் ஆன நம்பர். இப்போ என்னோட லக்னம் வேற, உங்கள் லக்னம் வேற, புரியுதுங்களா? உங்கள் லக்னத்துக்கு அடுத்த இடம் 2ஆம் இடம் தனவரவு. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அந்த லக்னம் 3ஆம் இடமா வந்துட்டா முயற்சி தான் பண்ண முடியும். அது வந்து தனவரவா அவங்களுக்கு வராது. இந்த மாதிரி அவங்கவுங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் தனவரவு. அப்புறம் 2 4 1 5 9 கேந்திரஸ்தானம் இதுல நம்பர் எடுப்போம். அப்போ உங்களோட பர்த் சார்ட் வேணும். இப்போ யாருக்கு நம்பர் வேணுமோ அவங்களோட பர்த் சார்ட் வேணும். இப்படி தான் ஃபோன் நம்பரும் மாற்றி கொடுக்குறோம் நாங்கள். ஏடிஎம் நம்பரும் மாற்றி கொடுக்குறோம். அவங்களுடைய ஃபோன் லாக் நம்பரும் மாற்றி தரோம். இப்படி மாற்றி தரும்போது தான் அவங்க சக்ஸஸ் அடைகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ சின்ன விஷயங்களும் வந்து வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கண்டிப்பா நாங்க 3.5 வருஷம் ஆராய்ச்சிங்கம்மா. இது நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம் நாங்க. இது 3.5 வருஷம் ஆராய்ச்சியில் நிறைய சக்ஸஸ் கொடுத்து 200-300 பேருக்கு அப்ளை பண்ணி எல்லாரும் திருப்தியாக வந்து கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியவே விடுறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வெளியே சொல்லிட்டு இருக்கிறோம்.